கரத்திலே எங்களை இந்த வேலையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களோடு பேசி வந்தீர். உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நாங்கள் எவ்வளவு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு போதித்து வந்தீர். இந்த நேரத்திலேயும் உம்முடைய அற்புதமான நேரத்தை, உம்முடைய அற்புதமான வார்த்தையை கேட்குற இந்த அற்புதமான நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் உள்ள ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். ஒரு வசனத்தை, பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம், நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அது. நாம் எல்லோரும் ஒருமித்து அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லோரும் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள்லாம் ஏற்கனவே சிலர் குறித்து வச்சிருக்கலாம் அந்த வசனத்தை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இது. இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். நாம் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் என்ன என்று நாம் யோசித்து பார்த்தால், இந்த வார்த்தைக்கு மாறாக சில வார்த்தைகளை அடிக்கடி நாம் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன வார்த்தையை நாம் யூஸ் பண்ணுறோம்? இதை என்னால் செய்ய முடியலை, இதை என்னால் தாங்க முடியலை, இதை என்னால் சகிக்க முடியலை, இதை என்னால் பொறுக்க முடியலை, இதை என்னால் சமாளிக்க முடியலை என்ற வார்த்தைகளை நாம் நம்முடைய அனுதின ஜீவியத்தில் அவ்வப்போது இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்கிறோம். எந்தெந்த வார்த்தையை சொல்கிறோம்? என்னால் இதை தாங்க முடியலை, என்னால் இதை சமாளிக்க முடியலை, என்னால் தாங்க முடியலை, சகிக்க முடியலை, பொறுக்க முடியலை என்று இதை போன்ற வார்த்தைகளை நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒட்டுமொத்தமாக ஒன்று சொல்கிறாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லும் முன்பாக பவுல் குறிப்பிடுகிற 7 காரியங்கள் அதுக்கு மேலே உள்ள வசனத்தில் போட்டிருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்போ சொல்கிறாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா எனக்கு பலன் உண்டு? அதுக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்ன? வசனம் 11வது வசனத்தில் படிக்கிறோம், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். 11வது வசனத்தில் அப்படி போட்டிருக்கு. எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளணும். இருக்கும்போது மட்டுமல்ல, நல்லா இருக்கும்போது மட்டுமல்ல, எந்த ஒரு நிலைமையிலும் நாம் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு பின்னாடி அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, எனக்கு தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், திருப்தியாக இருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும், பரிபூரணப்படவும் தெரியும், குறைவுபடவும் எனக்கு தெரியும். இந்த 2 வசனத்தில் 7 குறிப்பு இருக்குது. 11வது வசனத்தில் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அடுத்த வசனம் 12வது வசனத்தில் 2வது குறிப்பு சொல்கிறாரு, தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், திருப்தியாக இருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியாக இருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூரணம் அடையவும் எனக்கு தெரியும், குறைவுபடவும் எனக்கு தெரியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 13வது வசனத்தை சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்படியெல்லாம் இருக்க என்னை பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்படியெல்லாம் இருப்பதற்கு அவரே எனக்கு எல்லா பலனையும் ஆண்டவரே எனக்கு தருகிறார். கடந்த நாட்களில் பல காரியங்களில் நீங்கள் பலவீனம் அடைந்து இருக்கலாம். இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படி விரும்புகிறார்.
நீங்கள் எந்த நிலைமையில் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் அவர் உங்களை பலப்படுத்துவதற்கு வல்லவர். அல்லேலூயா. எனவே பவுலை போல இந்த காலவேளையிலே நாம் எல்லாரும் இப்படி அறிக்கையிட வேண்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. சரீர பலத்தோடு, சரீர பலவீனத்தோடு இந்த இடத்துல சிலர் இருக்கலாம். சரீர பலவீனத்தோடு, தேவையோடு சிலர் இந்த இடத்துல இருக்கலாம். கவலையோடு, துக்கத்தோடு சிலர் இந்த இடத்துல இருக்கலாம். பாரத்தோடு இந்த இடத்துல சிலர் இருக்கலாம். நம்முடைய பலவீனம் என்ன என்று ஆண்டவருக்கு தெரியும். உன்னுடைய பலவீனம் என்ன அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். உன் தேவை என்ன என்று ஆண்டவருக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை எழுதுவார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி சொல்வார் பாருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல், எல்லா விதத்திலேயும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அதாவது பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலயத்திலே பிரதான ஆசாரியர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்தான் தலைமை குரு. அவர் இந்த மக்கள் அவரிடத்தில் வந்து தன்னுடைய குறைகள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாதான் அவருக்கு தெரியும். அதற்காக அவர்கள் பழி செலுத்துவாங்க, பழி பொருள் கொண்டு வருவாங்க. முடியாதவங்க புறாவை கொண்டு வாங்க, சிலர் பெண் ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவாங்க, சிலர் கடாவை கொண்டு வருவாங்க, சிலர் காளையை கொண்டு வருவாங்க. அவர்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்றபடி அவங்க கொண்டு வருவாங்க. ஏழையாக இருந்தால் புறா, நடுத்தர மக்களாக இருந்தால் அவர்கள் அந்த பெண் ஆட்டுக்குட்டி, அதற்கு மேற்பட்டவங்க கடாவை கொண்டு வருவாங்க, அதற்கு மேற்பட்டவங்க காளையை கொண்டு வருவாங்க. இதெல்லாம் லேவியராகமத்தில் புஸ்தகத்தில் போட்டிருக்கு. இப்படி கொண்டு வருகிறவர்கள் தங்களுடைய குறைகளை குறித்து பிரதான ஆசாரியன்ட்ட போய் சொல்லுவாங்க. சொன்னாதான் இவங்க எப்படிப்பட்ட தன்மையில் இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை குறித்து அறியாதவர் அல்ல. வருகிற எல்லாருடைய பலவீனங்களும் அவருக்கு தெரியும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பிரதான ஆசாரியன் மக்களுடைய பலவீனங்களை குறித்து அறியாதவன். ஆனால் நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை அறியாதவர் அல்ல, எல்லாவற்றையும் அறிந்திருந்தவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். நீ எந்த வேதனையோடு இந்த இடத்துல இருக்காய் என்பது அவருக்கு தெரியும். எந்த தேவையோடு இந்த இடத்துல இருக்கிறாய் என்பது அவருக்கு தெரியும். எப்படிப்பட்ட துக்கத்தோடு இந்த இடத்துல இருக்காய் என்பது தெரியும். எப்படிப்பட்ட எதிர்கால கேள்வியோடு இந்த இடத்துல இருக்காய் என்பது தெரியும். உன்னை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் வல்லவர். இதை நீங்கள் விசுவாசித்தால் இப்படி சொல்லணும், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அது அவராலே எனக்கு கிடைக்கும். ஏனென்றால் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் படிக்கிறோம் அல்லவா. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் பக்கம் 1062 இருக்கு, 1062ஆம் பக்கத்தில் இருக்கு. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனமாக இருக்கலாம், தேவையோடு கூட இருக்கலாம், துக்கத்தோடு கூட இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறபடினால் விசுவாசித்து ஒரு வார்த்தையை சொல்ற. நாம என்ன வார்த்தை அது? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. டாக்டர் சொல்லுவாரு, உனக்கு இந்த பலவீனம் இருக்கு, சாகிற வரைக்கும் நீ மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு அவர் சொல்லுவார், அவர் படித்ததை வச்சு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கு பாருங்க, அதை அனுப்பி அவர் குணமாக்கி நம்மை பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறபடினால் நாம் என்ன சொல்லணுமாம்? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று
சொல்லுவாராக. தேவனுக்கு நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் தெரியும். பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய பலவீனங்களை குறித்து அறியாத பிரதான ஆசாரியன். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை பலப்படுத்த வல்லவராயிருக்கிற பிரதான ஆசாரியன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1 27வது வசனத்தில் போட்டிருக்கல்லவா? 1 கொரிந்தியர் 1 27வது வசனத்தில் போட்டிருக்கு, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உண்மையிலே பாருங்கள், நம்மை விட பலசாலிகளாக இருந்த, பார்வைக்கு நல்லா இருந்த அநேகர் இப்பொழுது இந்த உலகத்தில் இல்லை. நாம் நினச்சிருப்போம், அவங்கள பார்க்கும்போது சரீரப்பிரகாரமாக நல்லா இருக்காங்க, நமக்கு தான் இவ்வளோ பலவீனம்லாம் இருக்குது, ஆனால் அவங்கெல்லாம் சரீரப்பிரகாரமாக நல்லா இருக்காங்க என்று நாம் நினச்சிருப்போம். அவர்களும் நினச்சிருப்பாங்க நாம் தான் நல்லா இருக்கோம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் திடீரென்று ஒரு அழிவு, ஒரு பலவீனம் அப்படியெல்லாம் வரும்போது எந்த மனுஷனாலும் சுயபலத்தினால் நிலைத்திருக்க முடிவதில்லை. எந்த மனுஷனும் சுயபலத்தினால் வாழ்வது இல்லை. எந்த மனுஷனும் சுயபலத்தினால் ஜீவிக்கிறது இல்லை. உங்களை என்னையும் பலப்படுத்துகிற கர்த்தர் நாம் பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் இம்மட்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு பலன் கொடுத்து, ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை காப்பாற்றி வருகிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10 4வது வசனம் 5வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு உரியவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அடுத்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். 5வது வசனத்திலே, அந்த தேவ பலம் எனக்கு இருக்கிறபடியால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எப்படி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார்? இது ஸ்பிரிட் மனுஷன்ல அல்லது ஆவி மனிதனை ஆண்டவர் எப்படி பலப்படுத்தி நடத்துகிறார் அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கு. மாம்சத்தின் புயத்தினால் அல்ல, எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு உரியவைகளாய் அல்ல. எப்படி? தேவ பலத்தை அவர் எங்களுக்கு தருகிறபடியால் அந்த தேவ பலத்தினால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எப்படி நாங்கள் இருக்கிறோம்? எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அது தேவனிடமிருந்து எனக்கு வருகிறபடினால். ஹல்லேலூயா. எந்த நிலைமையில் இந்த இடத்துல இருந்தாலும் அவர் உன்னை பலப்படுத்துவதற்கு வல்லவர். அதற்கு 3 வழிகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். 3 வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த 3 வழிகளை மட்டும் பரிசுத்த வேதாகமத்தின் ஒத்தாசையோடு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 1, அவருடைய வார்த்தையால். 2வது, அவருடைய வல்லமையால். 3வது, அவருடைய ஆவியின் பலத்தால். அவர் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார் அல்லது அவர் பலப்படுத்த வல்லவர். எப்படி அவர் தம்முடைய ஜனத்தை பலப்படுத்துகிறார்? அவருடைய வார்த்தையால், அவருடைய வல்லமையால். 3வதாக அவருடைய ஆவியின் பலத்தால். மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை பலவீனப்படுத்தி இருக்கலாம். அந்த வார்த்தைகள் நம்மை சோர்ந்து போக வைக்கிறது. மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை பலவீனப்படுத்தி இருக்கலாம். அநேகர் உங்களோடு சொன்ன சில வார்த்தைகள் உங்கள் நிலைமையில இன்னும் கொஞ்சம் உங்களை பலவீனப்பட்டு போகும்படி செய்திருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போய் கூட இருக்கலாம். ஆனால் சோர்ந்து போன வேளையில் தேவனுடைய சமூகத்துக்கு போய் தேவ பலத்தை பெற்றுக்கொண்டவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா? தேவனுடைய சமூகத்துக்கு போய் தேவன் உங்களை பலப்படுத்தின அனுபவம் உங்களில் யாருக்காவது உண்டா? சோர்ந்து போன நேரத்தில், சோர்ந்து போன நிலைமையோடு கூட
இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது திரும்பி போகும்போது ஒரு புது பலத்தோடு நீங்கள் போன அனுபவம் உங்களுக்கு உண்டா? அது எப்படி நமக்கு நடைபெறுகிறது? மனிதனுடைய வார்த்தையினால் அல்ல. மனிதனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தாது. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினால தான் தினந்தோறும் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தையானது மனிதனுடைய வார்த்தை அல்ல. இது மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல. 4ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபம் 12வது வசனத்திலே நாம் இவ்விதமாய் படிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருக்கு பாருங்க. இது எப்படிப்பட்ட வார்த்தை? ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையானது உங்களை பலப்படுத்தி நடத்துவதற்கு போதுமானது. உங்களை தைரியப்படுத்தி நடத்துவதற்கு போதுமானது. போன வாரம் திங்கக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வெளியூரில் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணணும். அதுக்கப்புறமா சாயந்தரத்தில் 6 மணிக்கு ஒரு கூட்டத்தை ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணணும். 4 நாள் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 4 நாட்கள் தொடர்ந்து. போன வாரத்தில் பூரா தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதை முடிச்சுட்டு நான் வர்றேன். வந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய சரீரம் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்கணும் பிரசங்கம் பண்ணும்போது. ஆனால் என்னுடைய ஆவி மனிதன் இருக்கான் பாருங்க, தேவ வார்த்தைக்குள்ளாகவே நான் இருந்து கொண்டே இருந்ததுனால ஒரு புதிய பலத்தோடு வல்லமையோடு நான் இருப்பதை நான் உணர்ந்தேன். எங்கள் வீட்டுக்காரமாட்ட சொன்னேன், நான் வந்துட்டேன், சரீரத்தில் எனக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, ஆனால் என்னுடைய ஆவி மனிதனில் எப்போதும் இல்லாத ஒரு பெரிய பலத்தோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நான் இருந்தது எதோடு இருந்தேன்? தேவனுடைய வார்த்தையோடு, ஆண்டவருடைய வார்த்தையோடு. தேவ வார்த்தை உங்களை என்னையும் பலப்படுத்தி நடத்துகிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு 4:12 எபிரேயரில் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையானது ஆவியும் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் அப்படின்னு போட்டிருக்கு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், 4:4, உபாகமம் 8:3. இந்த 2 இடத்துலையும் ஒரே வார்த்தை போட்டிருக்கு பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அல்லேலூயா. எப்படி மனிதன் பிழைப்பதற்கான வழி? போன வாரத்தில் நான் பிரசங்கம் பண்ணினேன். விசுவாசத்தினாலே பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே. இந்த இடத்துல போட்டிருக்கு, எப்படி நீதிமான் பிழைப்பான்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? 100க்கு அதிபதி அதை முழுமையாய் நம்பினான். அதனால தான் இயேசுட்ட சொல்லுவான், மத்தேயு 8:8 சொல்லுவான், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். மத்தேயு 8:8 தானப்பா? மத்தேயு 8:8 என் வீட்டுக்கே நீர் வர வேண்டாம், இயேசுகிட்ட சொல்லுவான். நீர் என் வீட்டுக்குள் வந்து அதுக்கு பின்னாடி என் வேலைக்காரனை தொட்டு அவனை சுகமாக்கி அவனை பலப்படுத்தி எழுத்துவீர். அது ஒரு மெத்தடு. ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்ன தெரியுமா? என் வீட்டுக்கே நீங்கள் வர வேணாம், இங்கே இருந்துக்கிட்டே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று ஆண்டவருடைய வார்த்தைக்காக 100க்கு அதிபதி காத்திருந்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்காக. ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ரொம்ப மெச்சிக்கிடுவார். எல்லாரும் என்னை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, ஆனால் இவன் ஒருத்தன் மட்டும் என்ன சொல்கிறான்? என் வீட்டுக்கே நீங்கள் வர வேணாம், இங்கேருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன். அப்படியானால் அவருடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையை 100க்கு அதிபதி அறிந்திருந்தான். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும்
அந்த வார்த்தையின் வல்லமையை கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமானது. தேவனுடைய வார்த்தையை தேவ பிள்ளைகளுக்கு அவ்வப்போது கர்த்தர் அனுப்பி அவர்களை பலப்படுத்துவதை பரிசுத்த வேதாகமம் முழுவதிலையுமே நாம் வரிசையாக பார்க்க முடியும். நான் சில குறிப்புகளை உங்களுக்கு இந்த தலைப்பிலே சில குறிப்புகளை சொல்லும்படி விரும்புகிறேன். ஆதியாகமம் 15:1 15:1 ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அதுக்கு முதல் அதிகாரத்தில் நடந்திருக்கு. அதுக்கு முதல் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் பல ராஜாக்கள் ஒன்றிணைந்து வந்து ஆபிரகாமோடு யுத்தத்துக்கு வர்றாங்க. பல ராஜாக்கள் ஒன்றிணைந்து வந்து பல ராஜாக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து ஆபிரகாமோடு ஒரு பெரிய யுத்தம் பண்ணுறாங்க. அந்த யுத்தத்தில் ஆபிரகாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். இவன் ஒருத்தந்தான். இவனுக்கு விரோதமாய் வந்தவர்கள் பலர் வர்றாங்க. இப்படி பலர் யுத்தத்துக்கு வந்தபோது ஆண்டவர் இந்த மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு 16வது வசனம் பாருங்க, 14-16 பாருங்க. சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும். இது யுத்தத்தில் நடந்த ஜெயத்துக்கு அடையாளம். எதெல்லாம் எதிரிகள் பிடிச்சிட்டு போனாங்களோ அதை பூராம் திரும்பமாக மீட்டு கொண்டு வர்றான். இப்போ அந்த ராஜாக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் மீண்டுமா கூடுறாங்க. இவன் ஒருத்தன் வந்து இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டானே, நாம் மீண்டுமாய் போக வேண்டும், மீண்டுமா போய் அவனோட போய் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வரணும் என்று எண்ணம் இருந்தபோது ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பான் தெரியுமா? இவனை சுற்றிலும் இவனுக்கு விரோதமான பல ராஜாக்கள் ஒன்றிணைந்து இருக்கும்போது சில வேளைகளில் சத்ருவின் கூட்டம் எந்த பக்கமும் நிற்கிறத நம்ம பார்க்க முடியும், எந்த பக்கமும் வழிகள் அடைச்சிருக்கிறத பார்க்க முடியும், எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை இருக்கிறத பார்க்க முடியும். எத்தன்மையிலும் நாம் தப்ப முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையை சில வேளைகளில் நாம் உணர முடியும். இந்த உணர்ச்சி தான் ஆபிரகாமுக்கும் வந்தது. ஆபிரகாமை கர்த்தர் கண்டார். ஆபிரகாம் ஆண்டவர் பார்க்குறாரு. இதை நினச்சாப்பா நீ பயப்படுற? உன்னை சுற்றிலும் பல்வேறு ராஜாக்கள் உனக்கு விரோதமாக இருக்காங்கன்னு நினைக்கிறியா? உனக்கு விரோதமாக வித்தியாசமான சூழ்நிலை இருக்குன்னு பார்க்குறியா? ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி தன்னுடைய வார்த்தையை அவனுக்கு அனுப்புகிறார் பாருங்க. ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆபிரகாமை தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் அவனை பலப்படுத்தின கர்த்தர். இரண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வருவோம். இப்பொழுது மோசே மரித்து போனான். யோசுவா 1 அதிகாரம். யோசுவா மரித்து போனான். ஜனங்களை நடத்துகிற பொறுப்பை யோசுவா தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டான். இந்த யோசுவா ஜனங்களை பற்றி நன்காக அறிந்திருந்தவன். இவன் மோசேயினுடைய ஊழியக்காரனாய் இருந்தவன். மக்கள் எப்படிப்பட்டவங்க என்று முழுமையாக இவனுக்கு தெரியும். இஸ்ரவேல் மக்களை குறித்து பைபிளில் போட்டிருக்கிற சில குறிப்புகளை நீங்க சொல்லுங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனம், முரட்டாட்டம் பண்ணுகிற ஜனம், முறுமுறுக்கிற ஜனம். சொல்லுங்க, எப்படி ஜனம்? மோசேவே கல்லெறியறதுக்கு ஒரு நாள் ரெடி பண்ண ஜனம். இப்போ இது எல்லாமே யோசுவாவுக்கு தெரியும். யோசுவா இப்போது பயந்து பயந்து கொண்டிருக்கிறான். மோசே எவ்வளவு பெரிய ஆளு, அவனையே கல் எறியதுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்கள் இவங்க. இப்போ இவங்களை எப்படித்தான் நான் நடத்த போறேன்னு தெரியல. எப்போ வேண்டுமானாலும் என்னை கல்லெறிவாங்க, எப்பொழுது வேண்டுமானாலும் எனக்கு விரோதமாக முறுமுறுப்பாங்க, எனக்கு விரோதமாக பேசுவாங்க, நான் சொல்றதை கேட்காம எனக்கே விரோதமான காரியங்கள்லாம் செய்வாங்க.
என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. இவன் இந்த பதவியை இவன் விரும்பி வந்ததல்ல. தேவனே மோசேட்ட சொல்லுவார், நூனின் குமாரனாகிய யோசுவாவை உன் ஸ்தானத்திலே அவனை அபிஷேகம் பண்ண. அப்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் யோசுவா. இப்பொழுது தலைவனா வந்துட்டான். தலைவனா வந்ததுக்கு பின்னாடி அவனுடைய இருதயத்தை கர்த்தர் அறிகிறார். அவனுடைய இருதயத்தின் பாரத்தை கர்த்தர் அறிகிறார். அவன் உள்ளத்தை அறிகிறார். அவனுடைய பலவீனத்தை அறியாத பிரதான ஆசாரியன் அல்ல அவர். அவனுடைய உள்ளத்தின் பாரத்தை அறிந்து அவனை பார்த்து இப்படி சொல்றாரு. 1:5 இப்படி சொல்லுவாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். இதுதான் இவனுக்கு பிரச்சனையே. இவனுடைய பிரச்சனை என்ன? எப்ப யார் எதிர்த்து நிற்பாங்களோ எனக்கு தெரியாது, நீங்க தான் ஆண்டவர் என்னை காப்பாற்றணும், மோசமான ஆட்கள் இவங்க. இந்த பயத்தோடு இருக்கும்போது அவன் உள்ளத்தின் பாரத்தை அறிந்த ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவனோட பேசுறாரு. யோசுவா, இதை பத்தியா நீ பயந்துகிட்டு இருக்க? இதை பத்தியா நீ பயப்படுற? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீங்க யோசுவாவின் புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, மோசைக்கு விரோதமாவது ஜனங்கள் எதிர்த்து நின்றாங்க. ஆனால் யோசுவாவுக்கு முன்னாடி யாருமே எதிர்த்து நிற்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, உனக்கு முன்னாடி ஒருவனும் உனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்பதில்லை. அடுத்த ஆண்டவருடைய வார்த்தை அவனை நோக்கி வருது, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். பயப்படாதப்பா, யார் விலகினாலும் பரவாயில்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயத்தோடு இருந்த யோசுவாவுக்கு இந்த வார்த்தை வந்ததுக்கு பின்னாடி இந்த வார்த்தை தான் அவனை யோர்தானை கடக்க வைத்தது, எரிகோவை தாண்ட வைத்தது. எதிரிகளை 32 ராஜாக்கள் ஒட்டுமொத்தமாக வருவாங்க, அவர்களையும் ஜெயிக்க வச்சது. அதுக்கெல்லாம் இவனை பலப்படுத்தி நடத்தினது இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். அதே தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உன்னையும் இந்த நாளில் பலப்படுத்தும்படி விரும்புகிறார். உனக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். நீ சமாதானமாய் பிரயாணம் பண்ணலாம். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே மீதியானியர் கையிலே அடிமைகளாய் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். மீதியானியர்கள் பலத்திருந்தார்கள், இஸ்ரவேலர்கள் பயந்து கொஞ்சமாயிருந்தார்கள். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டது என்று 1வது வசனத்தில் படிக்கிறோம். நியாயாதிபதிகள் 1வது வசனத்திலே, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால் சத்துருக்களுடைய கையிலே இவர்களை 7 வருஷம் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 7 வருஷத்தின் முடிவிலே இப்போ இதனுடைய காரியங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேலர்கள் விதை விதைப்பார்கள், மீதியானியர்கள் அறுவடை செய்வார்கள். இது எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இவங்க போய் நிலத்தை பண்படுத்தி, இவர்கள் விதைத்து, இவங்க தண்ணி பாய்ச்சி களை எடுத்து வேலி அடைச்சி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதனுடைய பலனை யார் பெற்றுக்கொள்வாங்க? மீதியானியர் பெற்றுக்கொள்வாங்க. இது எப்படி இருக்கும்னு பாருங்க. சில நேரத்தில் நம்முடைய விவசாயிகளை கூட நம்ம பார்க்குறோம்ல, அறுக்கிற நேரத்தில் வெள்ளம் வந்து எல்லா பயிர்களையும் என்ன செஞ்சிருது? மூடிடுது. எல்லா தானியங்களும் அழுகி போயிடுது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களாம் ரொம்ப வேதனைப்படுவாங்க. உழைச்சிருக்கிறாங்க, முதல் போட்டிருக்காங்க, என்னென்னமோ செஞ்சு கடைசி நேரத்தில் அதெல்லாம் முடிஞ்சுன்னா அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். இதை போல தான் இஸ்ரவேலுடைய நாட்களில் ஒரு காலத்தில் இப்படித்தான் நடந்தது. இவர்கள் விதை விதைத்து எல்லாம் செய்யும்போது மீதியானியர் வந்து எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடுவாங்க. இப்பொழுது 7 வருடம் முடிவுறது. தேவன் பார்க்குறாரு, இந்த மக்களை எப்படியாவது சந்திக்கணும், எப்படியாவது விடுதலை ஆக்கணும். ஒரு ஆள் மூலமாக யாரையாவது எழுப்பி இவர்களை அவன் மூலமாக இந்த மக்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தம் கொள்வார். இப்பொழுது இந்த கிதியோனுக்கும் நிலங்கள் இருந்தது. அவன் போய் தன்னுடைய நிலத்தில் விளைத்தவைகளை வேக வேகமாக அறுத்துக்கிட்டு இருக்கான். ஏனென்றால் சில வேளைகளில் மீதியானவர் வந்தாங்கன்னா இவனையும் அடித்து போட்டுட்டு அந்த பலன்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவை யாரும் வந்துடக்கூடாது. எனவே அவன் போய் வேக வேகமாக அந்த தானியத்தை அறுத்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த பக்கம் இருந்து
ஒரு சத்தம் கேட்குது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இதை அப்படியே யோசித்து பாருங்க. ஒருவன் பயத்தோடு கூட காட்டில் பயத்தோடு இந்த வேலையை செய்து கொண்டிருந்த போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? நாம் அந்த இடத்துல நம்முடைய ஸ்தானத்தை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சத்தம் வருது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் பயந்து மிரண்டு போய் அந்த சத்தத்தை பார்க்கிறான். அப்படியே இது தேவனுடைய சத்தம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். இப்பொழுது தன்னுடைய நிலைமைய அப்படியே அவர்கிட்ட சொல்லுகிறான். அடுத்த வசனத்தில் தன்னுடைய நிலைமைய, இவையெல்லாம் என் ஆண்டவனே, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று நீர் சொல்லுகிறீர். எங்களோடு கூட கர்த்தர் இருந்தால் இதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது? கிதியோனை போல சில வார்த்தைகளை நீங்கள் சொல்லுகிறவர்களாக இப்போது இருக்கலாம். கர்த்தர் என் கூட இருந்தா இதெல்லாம் என் வாழ்க்கையில் ஏன் நடக்குது? ஆண்டவர் என்னோடு கூட இருந்தா இந்த பலவீனம் எனக்கு ஏன் இப்படி? இந்த நஷ்டம் ஏன் எனக்கு? இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் ஏன் நடக்கிறது என்று கிதியோனை போல பல கேள்வியோடு கூட நம்மில் சிலர் இந்த இடத்துல இருக்கலாம். அவனுக்கான பதில் என்ன? அவனுக்கான பதில் அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு. 14ஆம் வசனத்தில், இங்க வா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் வேதாகம கல்லூரியில் படிச்சுட்டு வரும்போது, வேதாகம கல்லூரியில் படிச்சுட்டு வரும்போது கடைசி நாள் கிராஜுவேஷன் கொடுப்பாங்க, பட்டமளிப்பு விழா கொடுப்பாங்க. சென்னையில் அந்த கல்லூரியில் படிச்சுட்டு வரும்போது பட்டமளிப்பு விழா அங்கே ஒரு நாள் நடக்குது. அதில் எல்லா மாணவர்களும் வரிசையாக வெள்ளை ட்ரெஸ் போட்டு எல்லாரும் முழங்கால் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் சென்னையில் இருக்கார், இன்றைக்கும் இருக்கார். அவர் வயதானவராய் அவர் ஒவ்வொரு மாணவனுக்கா வாக்கு தத்துவம் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே வர்றாரு. நீங்கள்லாம் ஊழியத்துக்கு போகிறீங்க, இங்கே பிரசங்கம் பண்ணார். ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை அந்த மாணவர்களுக்கு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே எல்லாரையும் முழங்கால் போட சொன்னாங்க, மாணவர்கள் எல்லாரையும். அப்படி முழங்கால் போடும்போது வரிசையாக ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தார், வாக்கு தத்துவம் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தார். எனக்கு முந்தின ஒரு மாணவருக்கு ஜெபம் பண்ணுறார், அவர் கேரளாக்காரர். அப்பொழுது என் உள்ளத்தில் ஒரு பெரிய கேள்வியோடு இருந்தேன். வாலிப பையன் நான் ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, எனக்கு இந்த இடத்துக்கு வந்தேன், எனக்கு பயிற்சி கொடுத்தீர். இந்த பயிற்சி நிலையத்தை விட்டு நான் இப்போ ஊழியத்துக்கு போக போகிறேன், களத்துக்கு போக போகிறேன். என்னோடு உம்முடைய வார்த்தைகள் என்ன வார்த்தை நீர் சொல்லுகிறீரோ அதை நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாக இருக்கேன், ஆவலாக இருக்கேன் அப்படின்னு முழங்கால் போட்டுருந்தேன். அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே என் தலையில் கை வச்சார். என் தலையில் கை வச்சோன்னு இந்த வசனத்தை தான் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். கடைசியாக ஒரு வார்த்தையை அழுத்தமாக சொன்னார், உன்னை அனுப்புகிறவர் அப்படின்னு சொன்னார். அது 35 வருஷம் ஆகுது எனக்கு. இன்னைக்கும் அது தேவ வார்த்தையாக இருக்குது. எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், ஊழியத்தில் பல காரியங்கள் வரும்போது இந்த வார்த்தையை தான் நான் பிடிச்சிக்கிருவேன். நானா வரல ஆண்டவரே, நானா வரல. நான் வந்தேன்னா மாம்ச பலத்தில் வந்தேன்னா நான் நிற்கவும் முடிஞ்சிருக்காது, கண்டிப்பாக நிற்கவும் முடிஞ்சிருக்காது இந்த ஊழியத்தில். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், என்னை அனுப்புனவர் யாரு? நீர் அனுப்பினீர். அன்றைக்கு சொன்னீர் அல்லவா, நான் தான் உன்னை அனுப்புறேன்னு சொன்னீர் அல்லவா. பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். எல்லா காரியங்களும் அகன்று போனதை நான் பார்த்துருக்கேன். அதை போலவே ஆண்டவர் அன்றைக்கு கிதியோனுக்கு பேசி தைரியப்படுத்தின ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக இந்த இடத்திற்கான ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுகிறாரு.
உங்களை அழைத்தவர் அவர் அல்லவா? உங்களை தெரிந்து கொண்டவர் அவர் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவரே உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, உன்னை தெரிந்து கொண்டவர் அவர் அல்லவா? உன்னை இறுதி வரைக்கும் அவரே நடத்துவார். உனக்கு போதுமானவராய் அவர் இருப்பார். ஹல்லேலூயா. மிகுந்த சோர்வோடு கூட கலிலேயா கடற்கரையிலே உட்கார்ந்திருந்தான் பேதுரு. லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு இப்போது வருவோம். மிகுந்த சோர்வோடு, மிகுந்த துக்கத்தோடு, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி துக்கத்தோடு உட்கார்ந்திருப்பான். மீன் பிடிக்க போயிட்டு ராத்திரி பூரா போயிட்டு ஒன்றும் அகப்படாம ஒரு ஆள் வந்து உட்கார்ந்திருந்தா அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் பாருங்க. ராத்திரி பூரா பிரயாசப்பட்டு திரும்பி வரும்போது ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? வெறுமையான படகு, வெறுமையான வலை, ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை. இதைத்தான் ஆண்டவரிடத்தில் அவன் சொல்றான். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் எனக்கு அகப்படவில்லை அப்படின்னு சொல்றான். இந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், என் வார்த்தையின்படி இப்பொழுது ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடு, உன் வலைகளை போடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இந்த வார்த்தையின்படி, இந்த ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையின்படி இது பகல் நேரம். மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும், போட்டெல்லாம் சாயந்தரம் தான் கிளம்பும். கடலில் மீன் பிடிக்க போகிறவங்க சாயந்தரம் போல போவாங்க, இரவு முழுவதும் மீன் பிடிப்பாங்க, காலையில் விடியகாலமா திரும்பி வந்துடுவாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றது இயற்கைக்கு மாறா சொல்றாரு. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாமல் வந்து உட்கார்ந்துருக்கான். நான் இப்போ சொல்றேன், இது ராத்திரி பகல் என்பது பிரச்சனை இல்லை. என் வார்த்தையின்படி நீ போ. இந்த வார்த்தையை அவன் கேட்டுக்கொண்டான். அவனுக்கு மீனவன், அவனுக்கு முழுமையாக காரியங்கள்லாம் தெரியும். இதுவரைக்கும் போனது மாம்ச பலத்தில் போனான். ஆனால் இப்போ போறது தேவனிடமிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவன் போகிறான். அந்த வார்த்தையின்படி போறான். மீன் பிடிப்பதற்கான சாத்தியமே இல்லை. அது மத்தியான வேலை, அது அங்கே ஒன்றும் அது நடக்காது. இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அப்படி போட்டபோது கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்தார். அவங்க பிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குறோம், வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தாங்க. மற்றவங்கெல்லாம் உதவிக்கு கூப்பிட்டாங்களாம். வாங்கப்பா, வலை இழுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். இது நடந்தது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே வார்த்தையினால. தேவன் தம்முடைய ஜனங்களை தம்முடைய வார்த்தையினாலே பலப்படுத்துகிறவர். ஆபிரகாமை பலப்படுத்தினார், யோசுவாவை பலப்படுத்தினார், கிதியோனை பலப்படுத்தினார், பேதுருவை பலப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுலையும் கூட அவர் ஒரு நாள் வேதனையோடு துக்கத்தோடு என்ன செய்ய போறேன் என்ற கலக்கத்தோடு இருந்தபோது அப்போஸ்தலர் 23 ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி 23:11 அங்கே வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அன்று ராத்திரி கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல நீ சாட்சி கொடுக்க வேண்டும். இது சோர்ந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு, பலவீனப்பட்டிருக்கிற, அப்பதான் கல் எறிஞ்சு அப்பதான் அவனை அடிச்சு இழுத்து கொண்டாந்து போட்டிருக்காங்க. அன்று ராத்திரி பவுலுக்கு ஆண்டவர் தரிசனமாய் பேசுறாரு, திடன்கொள், என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். இப்படியாக தேவன் தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தின ஆண்டவர் இந்த கால வேளையிலையும் அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிற உன்னை தம்முடைய வார்த்தையை அனுப்பி திடப்படுத்துகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே தேவன் உனக்காக அற்புதம் செய்து தம்முடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இரண்டாவது குறிப்பு சொன்னேன். ஒன்று அவருடைய வார்த்தையால், இரண்டாவது அவருடைய வல்லமையால். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வல்லவர் மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லவர். வல்லவர் மாத்திரமல்ல, சர்வ வல்லமையுள்ளவர். இதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர். சர்வ வல்லமை என்றால் என்ன? எல்லா வல்லமையும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
சோர்ந்திருக்கிற உன்னை தம்முடைய வல்லமையினால் உன்னை பலப்படுத்த அவரால் முடியும். தம்முடைய வல்லமையை அனுப்பி உன்னை திடப்படுத்த பலப்படுத்த முடியும். எந்த மனுஷனுடைய வார்த்தையினாலும் நீ சோர்ந்து போய் இந்த இடத்துல இருந்தாலும் உன்னை பலப்படுத்தி உன்னை நிலைநிறுத்துவதற்கு ஆண்டவர் வல்லவர். எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 நம்ம படிக்கிறோம். 3:16 எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட. நம்முடைய சரீரம் பலப்படுவதற்கு நாம் விதவிதமான உணவுகளை உண்கிறோம். சரீரம் பலப்படுவதற்கு ஒருவேளை சாப்பிடலைன்னா கொஞ்சம் பலவீனமாகுது, இன்னும் ஒரு வேளை சாப்பிடலைன்னா இன்னும் பலவீனமாகுது, இன்னும் ஒரு நாப்புறம் சாப்பிடலைன்னா இன்னும் பலவீனமாகுது. அப்போது இந்த சரீரம் உணவு இருந்தால் தான் அது கொஞ்சம் போகும், நடக்கும், வரும், போகும், இதெல்லாம் நடமாட்டம் இருக்கும். உணவு இல்லைன்னா அதால் வல்லமையாக இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை இருக்கு பாருங்க, அல்லது அவருடைய வல்லமை இருக்கு பாருங்க, அதுதான் நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தும். உள்ளான மனுஷனை பலப்படுத்துவது எப்படி? தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம போகணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போகணும். அப்படி போகும்போது தேவனுடைய சர்வ வல்லமையையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். எபேசியர் 6:10 நம்ம படிக்கிறோம். 6:10 சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை பலப்பட முடியும்? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்களும் நானும் பலப்பட முடியும். தேவனுடைய சமூகத்துக்கு நீங்க போங்க, நீங்கள் பலப்படுவீர்கள். தேவனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துவது மாத்திரமல்ல, தேவ சமூகம் உங்களை பலப்படுத்தி நடத்தும். நீங்கள் ஆராதனைக்கு தொடர்ந்து வருகிறவர்களாக இருந்தால் அந்த ஆராதனையில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குது தெரியுமா? ஆண்டவர் நமக்கு அங்கே வச்சு தான் உரம் போடுறாரு. உரம் எங்கே வச்சு தான் போடுறாரு? ஆராதனையில். அங்கே தான் நமக்கு தண்ணீர் பாய்ச்சுறார், அங்கே தான் நம்மை வேலி அடைக்கிறார், அங்கே தான் நம்மை கிளை நறுக்கிறார், வேண்டாதவையெல்லாம் வெட்டி போடுறார், அங்கே தான் நமக்கு மண்ணெல்லாம் அமைச்சு அந்த எல்லா போஷாக்கையும் அங்கே எனக்கு செய்கிறார், இதெல்லாத்தையும் செய்கிறார். அங்கே தான் நம்மை ஆறுதல் படுத்துகிறார், அங்கே தான் நம்மை தைரியப்படுத்துகிறார், அங்கே தான் நம்மை பலப்படுத்துகிறார், அங்கே தான் அந்த செடிக்கு அந்த விவசாயி என்னென்னலாம் செய்கிறாரோ அதை பூராத்தையும் ஆராதனையில் வச்சு தான் ஆண்டவர் செய்கிறார். ஒருவேளை உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கர்த்தர் கொடுக்கணும்னா அதையுமே எங்கே வச்சு தான் கொடுப்பாரு? ஆராதனையில் வச்சு தான் உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பார். நீங்கள் ஆராதனைக்கு ஒழுங்காக போகாதவங்களா இருந்தால் உரம் போடுறப்ப உங்களுக்கு அது கிடைக்காம போயிடும், தண்ணி பாய்ச்சிறப்ப அது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால தான் தேவன் சபை கூடி வருதலை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏனால் அங்கே தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடம் இருக்கு பாருங்க, தேவனுடைய சபை. 133ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை படிங்க. 133 கடைசி வசனம் கூட படிங்க சங்கீதத்தில். இருக்கிறது என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அங்கே கட்டளையிடுகிறார். எங்க தெரியுமா கட்டளையிடுறாரு? வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. இதை உணர்ந்தவங்க சொல்லுவாங்க, சபையில் வச்சு தான் ஆண்டவரே எனக்கு உரம் போடுறீர், எனக்கு ஆலோசனை சொல்லுகிறீர், என்னை பலப்படுத்துகிறீர், எனக்கு உதவி செய்கிறீர், என்னோடு பேசுகிறீர், என்னை தைரியப்படுத்துகிறீர், என்னை எச்சரிக்கிறீர், எனக்கு உதவி செய்கிறீர். நான் போன வாரம் சொன்னேன்ல, சர்ச்சு
கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் பிரசங்கம் பண்ணி எப்படி சொன்னார்னு, ஒருவேளை நான் அந்த தேவ வார்த்தையை நான் கேட்காம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் இன்னும் சோர்வாயிருப்பேன். அந்த தேவ மனுஷன் தன்னுடைய அனுபவத்தை சொன்னார் பாருங்க. உண்மையிலே அங்கே உட்கார்ந்துருந்தப்போ அது யாருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்துச்சோ தெரியலை, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இவர் இப்படி தான் கட்டியிருக்காரு, தேவ பிள்ளைகள்லாம் இப்படி தான் ஆலயத்தை கட்டியிருக்காங்க, நாமும் முழங்காலில் நிற்போம், யார் மூலமாவது ஆண்டவர் தேவையை சந்திப்பார் என்ற பெரிய விசுவாசம் அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு வந்துச்சு. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது தான் உள்ளான மனுஷனில் நாம் வல்லமையாய் பலப்படுவோம். 1 பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளுகிறது. அந்த வல்லமை நமக்கு என்னென்ன கொடுக்குதா? நமக்கு வேண்டிய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு கொடுக்கிறது. அந்த வல்லமை தான் நமக்கு கொடுக்கிறது. ஏன் அந்த வல்லமை? நம்முடைய ஜீவனுக்கும் நம்முடைய தேவ பக்திக்கும் நம்மை நடத்துவதற்கான தேவனுடைய வல்லமை அவரிடமிருந்தே நமக்கு வருகிறது. சோர்வு வரும்போதெல்லாம் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தை நம்மை எப்படி பலப்படுத்துகிறது? ஏசாயா 60:1-2 நம்ம படிக்கிறோம் அல்லவா? ஏசாயா 52:1 பாருங்க. ஏசாயா 52:1, எழும்பு எழும்பு சீயோனே. இதை கொடுக்கிறது யாருங்க? தேவன் தருகிறார், தம்முடைய வல்லமையை தருகிறார். ஏதோ ஒரு காசை கொடுத்து போயிட்டு வாப்பான்னு அனுப்புறது போல இருக்கு இந்த வசனம். எழும்பு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தர்றேன்? நான் என்னுடைய வல்லமையை நான் உனக்கு தருகிறேன். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். பரிசுத்த நகரமாகிய சபையே உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இனி உன்னிடத்தில் விருத்த சேதனம் இல்லாதவன் ஒருவனும் வருவதில்லை, எதிரிகள் உன்னிடத்திலே வருவதில்லை. பரிசுத்த நகரமாகிய சபையே, உன்னிடத்திலிருந்து வருகிற அதிகமான பலனால் உன் எதிரியாளிகள்லாம் பல இடங்களுக்கு ஓடுவார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எப்பொழுது இது நடக்கிறது? தேவனுடைய சமூகத்தில் இது நடக்குது. தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அவருடைய வல்லமையை நமக்கு தருகிறார். 3வது குறிப்பு, அவருடைய ஆவியால். யோவான் 14:16 பாருங்க. 14:16 பாருங்க. யோவான் 14:16 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எதுக்காக? இவர் உங்களை தேற்றும்படிக்காக, உங்களை பலப்படுத்த செய்யும்படிக்காக இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு தந்தருளுவேன். சகரியாவின் புஸ்தகத்தில் போட்டிருக்கல, 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, 4:6 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பலம் உள்ளவன் அல்ல, பராக்கிரமம் உள்ளவன்றதுல அல்ல, என் பரிசுத்த ஆவியினாலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார், அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டார். இந்த 3ஐயும் நீங்கள் பெற்றிருக்கும் போது நிச்சயமாய் நீங்களும் சொல்லுவீர்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட, மீகாவின் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். மீகா. யாக்கோப்புக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தை அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். மீகா சொல்றாரு, நான் எப்படி தெரியுமா ஊழியம் பண்றேன்? நான் இந்த ஜனங்கள் நடுவில் எப்படி ஊழியம் பண்ணுகிறேன்? இஸ்ரவேலுக்கு அவன் மீறுதலையும் அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். எனவே நான் தைரியமாக இந்த ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு மீகா சொல்றதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். பலன் இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ? பலன் இல்லையே என்று சொல்லி எத்தனை பேர் எண்ணுகிறீங்களோ? இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் பலன் தந்துருளி உங்களை தாங்கி வழிநடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு பழகுங்கள், தேவனோடு வாழுங்கள், தேவனை உங்களோடு வைத்திருங்கள். தேவனோடு பழகுங்கள், தேவனோடு வாழுங்கள், தேவனை உங்களோடு கூட வைத்திருங்கள். என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை நான் போய் அனுப்புவேன் என்று சொன்னாரே, அந்த பரிசுத்த ஆவியானவரோடு வாழுங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவரோடு பழகுங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களோடு கூட நீங்கள் வைத்திருங்கள். அப்படி வைத்திருந்தால் நிச்சயமாய் நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய பலமுள்ளவங்களாய் நீங்கள் நிச்சயமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த பலன் உங்களுக்குள்ளே வரும்போது, இந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அரண்களை கூட நீங்கள் நிர்மூலமாக்குவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் 1000 10,000 பேர் நின்றால் கூட நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு பெரிய பலத்தோடு உங்கள் வார்த்தையினால் நீங்கள் சொல்லுவீங்க. தாவீதுக்கு முன்னாடி நின்ற கோலியாத்து சின்ன ஆள் கிடையாது. அவனுடைய பார்வையிலே தாவீது சின்ன பையனாக தெரிஞ்சான், எந்த ஆயுதமும் இல்லாதவனாக தெரிஞ்சான். தாவீதுக்கு முன்னாடி நிற்கிற அந்த ஆள் கோலியாத் பெருசு. உங்களுக்கு முன்னாடியும் கோலியாத்து போன்ற பெரிய பிரச்சனைகள் இப்போது நிற்கிறதை போல நீங்கள் உணரலாம். ஆனால் தேவ பலன் தாவீதுக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. அதை வீழ்த்துவதற்கான சகல வல்லமையும் தாவீது பெற்றிருந்தான். ஒரு சின்ன கூழாங்கல்ல நீங்கள் சின்ன காரியத்தை வைத்து பெரிய காரியத்தை முறியடிக்க முடியும். பெரிய காரியங்களை நீங்கள் சவாலை சந்திக்க முடியும், மேற்கொள்ள முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவைகளில் நீங்கள் மேற்கொள்ளும்படி நிச்சயமாய் உங்களை நடத்துவார். இப்பொழுது நாம் எல்லாரும் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். 2 கரங்களை உயர்த்தி அறிக்கையிடுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளே நாம் வந்து, என்னை நடத்துகிற தேவனே, என்னை போஷிக்கிற தேவனே, என்னை வழி நடத்துகிற தேவனே, என்னை பலப்படுத்துகிற தேவனே, இந்த பிரச்சனையிலிருந்து நான் நிச்சயமாய் விடுவிக்கப்படுவேன். இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாய் நான் தாண்டுவேன். இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாய் நான் விடுதலையாவேன். இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாய் நான் கடந்து செல்லுவேன். ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய பாதை இன்றைக்கு திறக்கிறார். புதிய வழிகளை ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு தருகிறார். அது இப்பொழுதே தோன்றும், அது இப்பொழுதே உன் கண்ணுக்கு தெரியும்படியாக ஒரு புதிய வழியை கர்த்தர் உனக்காக தருகிறார். ஒரு புதிய வழியை கர்த்தர் உனக்காக ஏற்படுத்துகிறார். அது தேவனாலே ஏற்படுத்தப்படுகிறது. அவரே அந்த புதிய வழியை திறக்கிறார். புதிய வாசலை அவரே திறக்கிறார். எதை கண்டு திகைத்து போயிருந்தாயோ உன்னை வழிநடத்துவதற்கு தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார், தன்னுடைய வல்லமையை அனுப்புகிறார், தன்னுடைய ஆவியானவரை உனக்கு அனுப்புகிறார். இந்த பலத்தினால் நீ போ, இந்த பலத்தினால் நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி அன்றைக்கு கிதியோனை அனுப்பின ஆண்டவர் இந்த காலவேளையிலேயும் உன்னை தமது வல்லமையால் நிரப்பி உன்னை அனுப்புவதற்கு அவர் வல்லவர்.
தேங்க்யூ ஜீசஸ். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாக அந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க எல்லாரும். அன்றைக்கு ஆபிரகாமோடு பேசின ஆண்டவர், யோசுவாவோடு பேசின ஆண்டவர், பவுலோடு பேசின ஆண்டவர், பேதுருவோடு பேசின ஆண்டவர், கிதியோனோடு பேசின ஆண்டவர், என்னோடும் பேசி இருக்கிறீரே ஆண்டவரே, என்னோடும் பேசி இருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நான் பெற்றுக்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகளை நான் பெற்றுக்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகளை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த வார்த்தையின் பலத்தால நான் போகிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உம்முடைய வல்லமையை எனக்கு தந்திருக்கிறீரே, உம்முடைய வல்லமையை எனக்கு தந்திருக்கிறீரே, உம்முடைய வல்லமையை எனக்கு தந்தருளினீரே, உம்முடைய வல்லமை எனக்கு தந்தருளினீரே ஆண்டவரே. உம்முடைய திவ்ய வல்லமையானது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் போதுமானதாக இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. அவைகளை எனக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாம்சம் பலப்படுவதற்கு உணவு எப்படி முக்கியமோ, ஆவி மனிதன் பலப்படுவதற்கு உம்முடைய வல்லமை முக்கியம், அவசியம். அந்த வல்லமையால் என்னை நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அந்த வல்லமை என்னை நடத்தும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அந்த வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தங்களை, அந்த வல்லமையை நான் நிறைவாய் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நான் அவைகளை நிறைவாய் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அந்த வல்லமை தான் என்னை முன்னேறி செல்வதற்கு உதவி செய்யும். அந்த வல்லமை தான் என்னை தடங்கல்களை தாண்டி போவதற்கு என்னை பலப்படுத்தும். அந்த வல்லமையை இந்த காலவெளியில் நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நிறைவாய் எனக்குள் வாசம் பண்ணும்படி, நிறைவாய் எனக்குள்ளே நீர் தங்கியிருக்கும்படி, நிறைவாய் எனக்குள்ளே கிரியை செய்யும்படி உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணம் பண்ணி ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய தெய்வீக வல்லமை, உடைய தெய்வீக கரம் தொடர்ந்து என்னோடு கூட இருந்து நடத்தட்டும். இந்த இடத்துல இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இவங்களுடைய உள்ளத்தின் காரியங்களை அறிந்திருக்கிற பிரதான ஆசாரியரே, பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியரை போல அல்லாமல் எங்கள் பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நீர் இல்லை. எங்கள் பிரதான ஆசாரியரோ எங்கள் பலவீனங்களை முற்றிலுமாய் அறிந்தவர், எங்களுடைய தேவைகளை முற்றிலுமாய் அறிந்தவர். இந்த இடத்தில் நீர் இருக்கிறீர், இந்த இடத்தில் நீர் இருக்கிறீர். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர். உம்மை நாங்கள் நேசித்து சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். உடைய வல்லமையினால தான் இதை கடக்க முடியும் ஆண்டவரே. இது சாதாரணமாக கடக்க முடியாது. உடைய வல்லமையினால தான் இந்த பள்ளத்தாக்கை நாங்கள் கடக்க முடியும். உடைய வல்லமையினால தான் இதை தாண்ட முடியும் என்று உமக்கு தெரியும். இந்த வேளையிலையும் உடைய வல்லமையை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். 2 கரங்களையும் உன்னதத்துக்கு நேராக உயர்த்தி உடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். உடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. இந்த பள்ளத்தாக்கை கடப்பதற்கான வல்லமை, இந்த மேட்டை தாண்டுவதற்கான வல்லமை, இந்த சூழ்நிலையை கடந்து போவதற்கான வல்லமை, இந்த நிலைமையை தாண்டுவதற்கான வல்லமை உம்மிடமிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர். என்னை நடத்துவதற்கு நீ போதுமானவர், என்னை நடத்துவதற்கு போதுமானவர். அந்த மேலான வல்லமையை இந்த வேளையில நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் பலத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நிறைவாய் நான் பெற்றுக்கொள்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நேற்றைய தினத்தில் அது எனக்கு இல்லை, நேற்றைய தினத்தில் அது எனக்கு இல்லை, இந்த ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு இல்லை. ஆனால் இப்பொழுது நீர் அதை தந்தீர் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது அதை தந்து என்னை அனுப்புகிறீர் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் நீர், என்னை நடத்துகிற கர்த்தர் நீர், என்னை போஷிக்கிற கர்த்தர் நீர், எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் நீர், மகாதேவன் நீர். என்னோடு கூட இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஜனமாகிய இந்த ஜனத்திற்கு நீர் எதை சொல்லும்படி சொன்னீரோ அதை இந்த நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். உம்முடைய கிருபை இரக்கம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட வந்து நடத்தட்டும்.
உதவி செய்யட்டும், பலப்படுத்தட்டும். நீரே கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என்னுள்ள உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் என்றுமென்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.